ரோட்டு கடையில் கிடைக்கிற ஸ்வீட் கார்ன் மாதிரி செம்ம டேஸ்டியாக வீட்லேயே 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். ரோட்டு கடைகளில் கார்ன் பார்த்தா குழந்தைங்க எவ்வளோ விரும்பி விரும்பி கேட்குறாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க. இனிமேல் கடையிலே வாங்கி கொடுக்க மாட்டேங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே டேஸ்ட்டில் அச்சு பிசுறாமல் அப்படியே செய்யலாம். நல்ல முத்து முத்தாக இருக்கிற ஸ்வீட் கார்னாக தேடி பார்த்து வாங்கி அதோட தோலை உரிச்சிருங்க. தோலை உரித்து ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் உரிச்சு பாருங்களேன். ஒன்று கூட விடாமல் அப்படியே ஈஸியாக நம்ம நெம்புனாலே போதும், அசால்ட்டாக வந்துடும். நம்ம உரிச்ச ஸ்வீட் கார்னை சுடு தண்ணியில் போட்டு ஒரு 50% வேக வைக்கணும். அதை நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கடைகளில் வாங்குகிறோம்ல அதே டேஸ்ட்லேயே இருக்குங்க. தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, அப்போ எண்ணெய் அதிகமாக கொடுத்துரும். நல்லா வடித்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருங்க. அப்படி சப்போஸ் தண்ணி இருந்ததுன்னா தொடச்சிட்டு யூஸ் பண்ண. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. கையே வைக்க வேண்டாம். ஸ்பூன்லேயே அந்த ஈரப்பதத்துலேயே நல்லாவே மிக்ஸ் ஆகிடும். கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரி ஒட்டிக்கும். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இனி ஒரு சின்ன மெத்தட் இருக்குது, அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதுங்க. நம்ம ஈஸியான கார்ன் வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை லைட்டாக தெளித்து மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் 2-3 கோட்டிங் அந்த கார்னுக்கு மேலே உட்காரும்போது நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்கும். கடையிலலாம் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. நம்ம தண்ணி தெளித்தோம் இல்லையா, கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கும். இன்னொரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு நல்லா பெரட்டி விடுங்க. நம்ம மிக்சிங்கில் தான் கார்ன் நல்லாவே டேஸ்டியாக வரும். இப்போ எல்லா பக்கமே கார்ன்ஃப்ளவர் பட்டு நல்லா கோட்டிங் ஆகிடுச்சு. நம்ம கையே வைக்காமல் ஈஸியாக சுலபமாக பண்ணக்கூடிய ரெசிபி தாங்க இது. ரோட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. நம்ம ஸ்பூனில் எடுத்து பார்த்தாலே தெரியும். உடனே நம்ம சுடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்து அது நல்லா செட் ஆகணும். அப்போ தான் கார்ன் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஃபஸ்ட்டு டெஸ்டிங்காக ஒன்று போட்டு பாருங்கள். இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, அப்புறம் கரிஞ்சு போயிடும். 50% ஆல்ரெடி வெந்திருக்குங்க. நம்ம ஒரு ஜல்லிக்கரண்டியில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுட்டு அந்த கார்னை லைட்டாக ஆட்டினாலே போதும். எல்லா சைடும் நல்லா மொறு மொறுன்னு வெந்து கிடைக்குங்க. இந்த டேஸ்ட் நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி சேமாக தாங்க இருக்கும். நம்ம கரண்டியை கூட நம்ம டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உள்ளே போயிடுச்சுன்னா அது ஒன்று அதிகமாக வெந்துடும், இல்லை கம்மியாக வெந்துடும். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா வேலை ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். கரண்டியை லைட்டாக நீங்கள் ஆட்டினாலே போதுங்க. நம்ம கார்னும் எந்த இடத்துலையுமே மூவ் ஆகாது, வேலையும் நமக்கு சுலபமாக முடிஞ்சிடும். இப்போது எண்ணெயை மட்டும் அதுக்கு மேலே படுற மாதிரி ஆட்டி ஆட்டி விட்டிங்கன்னா கார்ன் எல்லா பக்கமுமே ஈஸியாக வெந்துடும். டீப் ஃப்ரை பண்ண கார்னை நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு ஜல்லியில் போட்டுருங்க. அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகி வந்து கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கறனால அதிகமாக எண்ணெயெல்லாம் குடிக்காது. பாருங்கள், ஊற்றுன எண்ணெய் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போது ஒரு பீஸ் எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்த்தாலே சும்மா மொறு மொறுன்னு இருக்குங்க. இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீயோடு வச்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக கீ, ஏன்னா நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணியிருக்கறனால நமக்கு தேவையான அளவில் கீ சேர்த்திக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். இதை அப்படியே எல்லா பக்கமுமே படுற மாதிரி ஒரு சுற்றி விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு அந்த நெய் கூடவே சேர்த்து நல்ல பொன்னிறம் வர வரைக்கும் நல்லாவே வதக்கிடணும். இப்படி நம்ம வதக்கும் போது நம்ம ரெசிபியோட ஃப்ரேக்ரன்ஸ் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. அந்த நெய்யோட அந்த வெங்காயம் கலந்து வரும் பாருங்கள், ஒரு வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல ஸ்வீட் கார்ன், அதையும் இது கூடவே சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். ஸ்வீட் கார்ன் ஆல்ரெடி நல்லாவே வெந்திருக்கு. வெளியில் மொறு மொறுன்னு உள்ள நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குங்க. இந்த மாதிரி கார்ன் செஞ்சிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. செய்யும் போதே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்டியான ரெசிபி. இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோமே நினைக்காதீங்க. இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம கம்மியாக தான் சேர்த்த போகிறோம். இந்த ரெசிப்பியில் நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் சாட் மசாலா, கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள், அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவில் உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்வீட் கார்ன்லேயும் உப்பு போட்டிருக்கோம். கொஞ்சமாக கொத்தமல்லியை கார்னிஷ்காக போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணி அதே சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஈவனாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிடும். ஸ்வீட் கார்ன்னா யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் ரோட் சைட் ஸ்வீட் கார்ன்னா எல்லாத்துக்குமே இஷ்டம் தானே. இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. உங்கள் டீ டைம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இது டீ கூட ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வராங்கல்ல, ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கேஸ் ஆன் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அந்த சூட்டில் தான் இது நல்லாவே மிக்ஸ் ஆகணும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கார்ன் பிடிக்குங்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ரெசிபியை டீ கூட ஸ்நாக்ஸுக்குன்னு எது கூட வேணால் வச்சுக்கலாம். பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் இந்த ரெசிபியை பிடிக்காதவங்களே யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரான ரெசிபிங்க. இன்ஸ்டண்ட்டாகவே பண்ணிடலாம். பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் ஈவினிங் டீயோட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. என்ன இது டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்குன்னு கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களை பாராட்டி தள்ளிடுவாங்க. அவ்வளோ சூப்பரான ரெசிபி. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ஸ்வீட் கார்ன் அப்படியே இருக்கணுங்கிறக்காக மேலே ஒரு லெமனை மட்டும் புழிஞ்சு வச்சிட்டிங்கன்னா அந்த ரெசிபி அப்படியே அதே ஃப்ரேக்ரன்ஸ்லேயே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.